நீங்க நான் பாண்டிச்சேரியில இருக்கேன் ஐயா. பாண்டிச்சேரியில இந்த இடத்துக்கு என்ன பேரு? இது வந்து ஐயங்குட்டி பாளையம், மார்க்கண்டேயர் திருமடம், ஐயங்குட்டி பாளையம் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து இது உங்க வீடா இருந்ததா இல்ல இது ஆசிரமாவே? ஆசிரமாவே இருக்கு. 10-15 வருஷமா இருக்கு. ஆசிரமாவே இருக்கு. இங்க நிறைய பேருக்கு தேவாரம் திருவாசம் சொல்லி தருவோம், அன்னதானம் போடுவோம். இது மாதிரி கண்டமணி வந்து 5 லட்சம் பேருக்கு கொடுத்துக்கிறோம். எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து இலவசமா 1008 பேருக்கு இலவச ருத்ராட்சம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். அதே மாதிரி திருவண்ணாமலை ஒரு மடம். நீங்க காசு கொடுத்து வாங்குறதா உங்களுக்கு ஃப்ரீயா வரும்? எனக்கு எப்படி ஃப்ரீயா வரும்? சுவாமி கொடுப்பாங்க, அதுல வாங்குவோம் காசு. அந்த 10 பைசா கூட வாங்க மாட்டேன். ஃப்ரீயாவே ஒரு 5 லட்சம் பேர் கட்டிக்கிறேன். திருவண்ணாமலையில எனக்கு ஒரு மடம் இருக்கு. அங்க பௌர்ணமி நான் இலவசமா கொடுத்துக்கினே இருப்பேன். ஆமா, என்ன சொல்லி கொடுப்பேன்னா, இதோ இந்து என்பதற்கான அடையாளம் உங்களுக்கு அணிவிக்கப்படுகிறது, இந்து தர்மத்தையும் இந்து மதத்தையும் காப்பாற்றுவியா அப்படின்னு. நம்ம அடையாளம் இல்லாம இருக்கிறீங்க நீங்க. ஒரு வேற மதத்துக்காரனா தொப்பி போட்டுவாங்க, சிலுவை போட்டுவாங்க. நம்ம இந்து மதத்தை மட்டும்தான் எதுவுமே இருக்காது. அடையாளம் இருந்தாதான் ஆழங்கால் பட முடியும். அடையாளமே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அடையாளப்பட்டாதான் ஆழங்கால் பெற முடியும். சோ இது அடையாளம் எல்லாம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுவாமிக்கு இது எங்க எனக்கு இந்த அவர் உருவாருன்னா, நான் வந்து அமர்நாத் போயிருந்தேன். ஒரு வாட்டி அமர்நாத் போனேன், பனிலிங்கம் பார்க்க போனேன். போகும்போது போயிட்டேன் 3 நாள், ஒரு 15 நாள் டூரா அப்படியே போனேன். நான் ஒரு 10 பேர் அடிக்க போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு வரேன். வந்தவொடனே எல்லாருக்கும் ருத்ராட்சம் கொடு அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ஒரு 3 மணிக்கு ஃபுல்லா பனி மேலதான் பாய் போட்டு படுத்துன்னுக்குறோம். அப்ப சொல்றாரு, நீ வந்து வெளியே வாடா அப்படின்னாரு. சட்டையெல்லாம் வந்துட்டு வெறும் இதை நிக்கிறோட அப்படியே நிக்கிறேன். எல்லாம் பாக்குறாங்க. அவ்வளவு எனர்ஜி எனக்கு அந்த பனிலிங்கம் கொடுத்தது. அதை முடிச்சுட்டு நேரம் வந்த பிறகுதான் சுவாமி இதை உருவாக்க ஆரம்பிச்சேன். இது இமயமலையிலிருந்து வர வைக்கப்பட்டது ருத்ராட்சம். 5 முக ருத்ராட்சம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 முகம் சேர்ந்தது தான் இது. 5 முகம் தான் மிக சிறந்தது. அனைவரும் இவ்வளவு ஹைட்ல வைக்கணும்ன்றது யாரோட? சுவாமி தான். என்னுடைய திருமூலர், என்னோட குருநாதர் திருமூலர். அவருக்கு 8னா ரொம்ப பிடிக்கும். 8னா ரொம்ப பிடிக்கும். அந்த 8 அடி உயரம் என்பது 8 என்பது நம்ம கர்மா தான் 8. அதனால அந்த 8 அடி உயரம் சுவாமி இருக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இப்படி இருப்பார். உத்தராயணம் இப்படி இருப்பார். எப்பவுமே லிங்கம் இப்படிதான் இருக்கும். நீங்க வந்தோடனே பார்த்து தெரியாது. உத்தராயணத்தை திரும்பிடுவாரு. 6 மாசம் இப்படி இருப்பாரு, ஆணாக இருப்பாரு. 6 மாசம் பெண்ணா இருப்பாரு. 6 மாசம் ஹீட்டா இருக்கும். உள்ள வந்தோடனே 6 மாசம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அவ்வளவு இடம் வந்து இது உரு திறன் ஆக்கம், உடலை உறுதியாக்கக்கூடியதுதான் ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் அணிந்து கொண்டு நம்ம குளிச்சோம்னா நம்ம காசியில குளிச்சதுக்கு சமம், கங்கை யமுனா சரஸ்வதியில குளிச்சது சமம். ருத்ராட்சத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இது ஒவ்வொருவரும் அணியணும் அப்படின்றது தான் என்னுடைய வாழ்க்கை. ஐயா, இப்ப 8 அடியில வச்சிருக்கீங்க. இப்ப இதுல உள்ள என்ன இருக்கு? இல்ல, காப்பர். வெறும் காப்பர் தான். காப்பர் ஸ்ட்ரக்சர் போட்டு காப்பர் கம்பியில அடிச்சாச்சு. இது உள்ள ஸ்பேஸ் தான். நடராஜர் இருக்கிறார் இல்லையா, ஆதியும் அந்தமும் இல்லை அருள் பெரும் ஜோதி. இது ஸ்பேஸ்ல கனெக்ஷன் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா ஒரு 12 அடி பள்ளம் இருக்கும். அதுல போகும். பேஸும் இருக்கும். ஒரு பைப்பு, காப்பர் பைப்பு உள்ள இருக்க கிராவிடேஷனை பிடிச்சி இழுக்கும். இழுத்து இது தக்க வச்சுக்கும். இது வந்து வெளியிட்டுக்குனே இருக்கும். மின்காந்த அணையில இது வெளியிட்டுக்குனே இருக்கும் இந்த ருத்ராட்சம். இந்த இடத்துல வந்து யாராவது நின்னாங்கன்னா என்ன உணரலாம்? நீங்க சுவாந்தமா இருந்துக்கணும். வந்து உட்காந்தீங்கன்னா உணரலாம். அதே நீங்க வந்து கிரகணம் அன்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா பவர் பயங்கரமா ஆயிடும். அதே மாதிரி இந்த பில்டிங்ல நிறைய சித்தர்கள் இருப்பாங்க. அப்படியே போவாங்க, அப்படி நைட்ல அப்படியே நிர்வாணமா போவாங்க. சடையும் கிடையாது, போயினே இருப்பாங்க. எல்லாம் பாத்துக்கிறாங்க. நிறைய பேர் பயந்துருவாங்க சிலவங்க. உருவமாவே தெரியும். ஆமா, சுவாமி இப்படியே போவாங்க. இவர் இருக்கிறாருன்னு தான் நான் நிறைய பேர் போய்க்கினே இருப்பாங்க. ஒரு தம்பி வந்து மாலை கட்ட வந்தாரு. நான் வெளியே போயிட்டேன். திரும்பி சாமி நீங்க சடை விரிச்சு போட்டா போனீங்க அப்படின்றாரு. அவ்வளோ எனர்ஜி இங்க இருக்கு. ஆனா நம்ம இங்க என்ன செய்யணும்னா மௌனம் கடைபிடிக்கணும். இப்ப நம்ம பேசுறோம்ல, இந்த சவுண்ட் இதுல போய் சேரும். ஒவ்வொரு உத்தராட்சத்துல போய் சேரி அது ரெக்கார்ட் ஆயிடும். ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம சிம்ல வச்சுக்கணும்ல, அது மாதிரி. அதே மாதிரி உங்களோட விண்ணப்பம் இங்க வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா படிக்கும். இங்க வர்றதுக்கு உங்களுக்கு நீங்க பிறக்கும் போது எழுதி வச்சாதான் இங்க வர முடியும். On birth itself you must write in your head. சுவாமி எழுதி இருந்தாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். இல்லைன்னா இது பெரிய பிரபலமே ஆயிடும். இன்னாருக்கு இன்னார் என்ற மாதிரி இதை சுவாமியை தரிசனம் பண்ணணும்னா மகா ருத்ராட்ச லிங்கேஸ்வரர். ஐயா பேர் என்ன? மகா ருத்ராட்ச லிங்கேஸ்வரர். இவரை தரிசிக்கணும்னா நீ பிறக்கும் போதே குடுப்பனம் இருந்தாதான் தரிசிக்கணும்.
இந்த ஊர் பேரு ஐயன் குடிகொண்டபாளையம். ஐயன் குடிகொண்டபாளையம், ஐயன்குடிபாளையம். இப்போ இதுல வந்து கிட்டத்தட்ட எத்தனை 1,80,000 ருத்ராட்சம். 1,80,000 5 முக ருத்ராட்சம். எப்படி போக்குறதா இல்ல எப்படி? ஒரு ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, இந்த ருத்ராட்சத்துல காப்பர் வயர் உள்ள போகும். நமச்சிவாயன்னு போடுவோம். அதே மாதிரி நமச்சிவாயன் போட்டு ஒரு ரவுண்டு ஒரு காப்பர் வயர். அண்ட சராசரம் மாதிரி இது. பிரபஞ்சம் எப்படி இருக்குது, சுத்திக்கினே இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான். நம்ம பிளட் சுத்துதா, நம்ம சுத்துறோமா திருவண்ணாமலையா, அந்த மாதிரி இதுவும் சுத்திக்கினே இருக்கும். இதுல இருந்து வைப்ரேஷன் வந்துக்கினே இருக்கும். நிறைய ஆற்றல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த காப்பர்னா செப்புன்னு சொல்லுவாங்க. ஏமி செப்பேண்டினா என்ன அர்த்தம் தெலுங்குல? என்ன செப்புனா என்ன அர்த்தம்? சொல்லிக்கினே இருக்கும். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. இந்த மகா ருத்ராஜலிங்கேஸ்வரர் சொல்லிக்கினே இருப்பார். சரியா வெயிட் இருக்குமா? ஆமா, சரியான. நவுத்தவே முடியாதா? நவுத்தலாம். நான் மட்டும் நவுத்துவேன். நான் ஒரே ஆளே நவுத்துவேன். சிவன் இருந்தாலே அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், பயங்கரமா இருக்குங்க. சிவபெருமான் வீட்டு இருக்க இடம் எதுன்னு தெரியுமா? தெரியாதா? கடைசியில எங்க போவீங்க? அங்கதான் இருக்கிறாரு. ஏன்னா தாய்க்கு சிறந்த தயவான தத்துவம், அம்மாவோட சிறந்தவர் சிவபெருமான் தான். நீ இப்ப எனக்கு வரலனாலும் எப்படியா இருந்தாலும் அங்க வருவில்ல, அங்கதான் இருக்கிறார் சிவபெருமான். அங்கதான் இருக்கிறார். உண்மையும் அங்கதான் இருக்கு. உண்மையும் ஆமா, உண்மை. எந்த உண்மையா இருந்தவர் யாரு? காந்தியோட குருநாதர் யாரு தெரியுமா? தெரியாதா? காந்தி எந்த நாடகம் பார்த்து நான் பொய்யே பேசக்கூடாதுன்னு நினைச்சாரு? ஹரிச்சந்திராவா? இது கேள்வியா? ஹரிச்சந்திர தான். அவரு சிவபெருமானுக்கு இவன் பொய்யே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் நிறுத்தினார் பாருங்க. ஹரிச்சந்திரா தான். ஹரிச்சந்திரா காடு தான் நம்ம காசியா. ஹரிச்சந்திரா காடு தான். அதனால சுவாமியை நீங்க சிவபெருமான் எங்க இருந்தாலும் ஒரு விதமான ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நீங்க பாக்கியம் செஞ்சிருந்தாதான் இங்க வரவே முடியும். நம்ம மடத்துல மார்க்கண்டேய திருமணத்துல 25/5/2024 பாத்தீங்கன்னா புதுவையில் ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு 40 பேர் 60 பேர் ஜீவ சமாதி அடைஞ்சு இருக்கிறாங்க இங்க. அவங்களன்னா புதுவை சித்தருடன் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். 25/5/2024 இது வரைக்கும் 6 வருஷம் நடத்திட்டேன். அப்பவே அந்த ஒரு சித்தருடைய ஆலயத்துக்கு போய் அவங்க பேரை சொல்லி அவங்க எழுந்தருள்கன்னு. எழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுந்து எங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்றேன். ஒரே வார்த்தை தான், எழுந்திருந்து அருள்க, எழுந்து அருள்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கடந்த 6 வருஷமா நடக்குது. அதே மாதிரி ரத சப்தமி விழா நடத்துவேன். ஜனவரி அமாவாசை முடிஞ்சு 4வது நாள். இது குருக்கு, நம்ம உங்களுடைய குரு இருக்கிறார் இல்லையா, அவருக்கு நீங்க நன்றி தெரிவிக்கும் வகையில ரத சப்தமி விழா 7 குதிரையை பூட்டி சூரியன் வருவார். 7 குதிரைனா என்ன? 7 சக்கரம் தான். யூ மஸ்ட் கிளீன். அந்த ரத சப்தமி அன்னைக்கு நீங்க உங்க 7 சக்கரத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம். ரத சப்தமி விழான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில நம்ம ஸ்ரீஷோர்ல நடத்துவேன். வருடம் நடத்துறேன். அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா உங்க 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 45 வருஷமா 7 ஃபேன் ஓடின்னு இருக்குது. கிளீன் பண்ணிக்கிறீங்களா அந்த ஃபேனை இது வரைக்கும்? அப்ப ஒரு ஃபேன் ஓடிக்கினே இருக்குன்னு வச்சுங்க, 45 வருஷமா ஓடின்னு இருக்குது. எப்படி இருக்கும் அது? டஸ்டா இருக்குமா? அதை எடுத்து கிளீன் பண்றதுதான் அந்த ரத சப்தமி விழா. 7 இயற்கை இலை வச்சு தலையில ஷோல்டர்ல காலில் வச்சு குளிக்க செய்வேன். அது ஒரு நிகழ்ச்சி இந்த சிறப்பா பண்ணுவேன். அதை புதுவை சித்தருடன் ஒரு நாள் நடத்துவோம். அதே மாதிரி மார்கழி மாசம் மாட வீதி அம்மையப்பர் வீதி உலா வருவார். 40 வீடு இருக்கு. 40 வீட்லயும் கோலம் போட்டு காலையில சுவாமிக்கு வர சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு வர வச்சு கூப்பிடுவாங்க. திருவம்பாவை பாடிக்கினே இந்த மார்கழி மாசம் முழுசும் 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சுவாமியை தூக்கின்னு பல்லாக்குல போவோம். எந்த பெரிய பெரிய கோயில் கூட கிடையாது. இப்ப சைவம் மலிந்து போயிருந்த போது நம்ம சைவத்தை மேலோங்க வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நிகழ்வு நடத்துறோம். சுவாமி என்னையும் ஒரு பொருளாக்கி நாய் மாதிரி வேஷம் போட்டு இங்க வச்சு நிக்கிறாரு. அப்புறம் இல்ல இப்ப இதுக்கெல்லாம் பொருளாதாரம்ன்றது ரொம்ப அதிகமாகும். உங்களுக்கு இது கொடுக்கணும்னு சுவாமி நினைச்சிட்டா பொருளாதாரம்னா ஒன்றும் பெருசே இல்லை. இது வேணும் சுவாமிகிட்ட சொன்னீங்கன்னா செஞ்சுக்குவேன். ஏன்னா பணிலிங்கத்துக்கிட்ட நீங்க படுத்தீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்தது அப்படின்னு ஒண்ணு அடுத்து யோசிக்கிறது பொருளாதாரம் தான். ஆமா, பொருளாதாரம்னா நீங்க நினைச்ச, நான் தான் சொன்னேன், எப்ப சொன்னாலும் நீ எதுவாக நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அதுவாகவே வந்து வரும். உடனே வருவாங்க, யாரோ வந்து காசு கொடுத்துட்டு போவாங்க.
இந்த மாதிரி இது பண்ணும்போது ஏதாவது அற்புதம் நடந்தது? நிறைய நிறைய நடந்தது. ஆ. இதுக்கு வருஷத்துல ஒரு 25 லிட்டர் நல்லெண்ணெய் செலுத்துவேன். ஆ. இது வந்து 12 வருஷமா இருக்கிறார் சுவாமி. முத்துராஜன் நீங்க சாதாரணமா வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் போது வெடிச்சிடும். ஆ, ஆ, ஆ. இதுக்கு இப்ப ஒரு 25 லிட்டர் நல்லெண்ணெய் ம். பேஸ்ட் பண்ணுவோம். ஆ. ஃபுல்லா எண்ணெயில நினைச்சு எடுத்த பிறகுதான் அவர் இன்னும் அதிகமா எண்ணெய் வரும். நிறைய அற்புதங்கள். ஐயா, இப்ப 5 முகம்னா என்ன பவருங்க பொதுவா? அதான் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆனா அதுவும் காசு கொடுத்தா வாங்கணும். ஆமாங்க. பணம் இது ஒரு பொருட்டே இல்லைங்க. ஆ. பணம் நீங்க நீங்க எண்ணம் நீங்க உங்க எண்ணம் தெளிவா இருந்ததுன்னா அதனால பணமா கொட்டும். இப்ப இவர் வந்ததுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வந்து? நான் வந்து பற்று எடுத்துட்டேன். பாசமாய் பற்றறுத்து பாரிக்குள் ஆறேன். பற்று போயிடுச்சு. பணம் பற்று போயிடுச்சு, ஆசை போயிடுச்சு, ஆ. பந்தம் போயிடுச்சு, இறப்பு தேதி தெரிஞ்சிடுச்சு. இந்த டேட்டு இந்த கிழமை நான் டைம்ல இறப்பேன் அப்படின்னு சுவாமி கொடுத்துட்டாரு. அது தெரிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும், போகும்போது புண்ணிய சேர்த்து கொண்டாடணும். ஒவ்வொரு நாளும் காலையில சாமி ஒரு நாள் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ஜாலியா இருக்கிறேன். இன்னைக்கு இங்க எதுக்கு வந்துக்கிறோம், நம்ம டூர் வந்துக்கிறோம். உலகத்துக்கு எதுக்கு வந்துக்கிறோம்? டூருக்கு போனா சந்தோஷமா இருப்பீங்களா, சேடா இருப்பீங்களா? சந்தோஷம் தான். இங்க டூர் தான் வந்துக்கிறீங்க. புரியுதா? வாழ்க்கையில ஒவ்வொரு ஐயா சொல்றது அப்படியே நடக்குமா? கண்டிப்பா. உங்களுக்கு இந்த டேட்ல உங்களுடைய மரணம் நிர்ணயிக்கப்பட்டதுன்னா இவர் சொல்லுவாரா? ஆமா ஆமா. எப்படி சொல்லுவாரு? 3 மணிக்கு நான் இங்கதான் படுப்பேன். 3 o'clock ஏஞ்சி உட்காந்து தவத்துல இருப்பேன். மாசிய பார்ப்பேன், போறது வரத பார்ப்பேன். இந்த வழியா போவோம், இந்த வழியா தான் வரும். நம்ம சுவாசிக்கிறத யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஸ்கூல்லயே சொல்லிக் கொடுக்கணும். நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே சுவாசம் தான். அந்த சுவாசத்தை பள்ளியில சொல்லி கொடுக்கல, வேற என்னமோ சொல்லி கொடுக்குறான். அது கல்வியே இல்ல. இந்த சைடு வருது, இந்த சைடு போகுது, இதே தெரியாது யாருக்குமே. ஒரு பக்கம் போய் ஒரு பக்கம் வருங்க. அது இன்னும் டீப்பா போனீங்கன்னா போகும்போது குளிர்ச்சியா போவாங்க, வரும்போது சூடா வருங்க. உள்ள போய் ஒரு 3 நிமிஷம் நிக்குங்க. நிக்கும் போது ஒரு மாதிரி விதமான சூடு கிளம்புங்க. வெளியில வரும்போது சூடு கொஞ்சம் கம்மியாகுங்க. இது ஆழ்ந்து போகணுங்க, சும்மா இல்லைங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். மகா சிவராத்திரிக்கு சுவாமிக்கு வந்து வில்வத்துல ராமன் எழுதி உள்ள வந்துட்டு போவாங்க, கருவறை உள்ளே வருவாங்க. ராமன் எழுதி போடுவாங்க. ராம்னு எழுதி, செந்தூரத்துல ராம்னு எழுதி சிவராத்திரிக்கு ஒரு எப்படியோ 10,000 பேர் வருவாங்க. ஆமா, சாரசாரமா காலை சாயந்தரத்துல இருந்து மறுநாள் காலை வரைக்கும். இவருக்கு அபிஷேகம் வந்து அந்த ஒரு நாள் இல்ல, அபிஷேகம் வந்து எண்ணெய் காப்பு தான். எண்ணெய் காப்பு தான். இவரு அம்மையப்ப இருக்கிறாங்க. அம்மா சொன்னேன்ல, மார்கழி மாசம் மாட வீதி போறாங்களா, அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் போவாங்க. ஆமா, அவங்க தண்ணி படக்கூடாது. எண்ணெய் மட்டும் தான். தண்ணி பட்டா இன்னொரு வேஸ்ட் ஆயிடும். தண்ணியே படக்கூடாது. ஆரம்பத்துல எண்ணெய் காப்பு வச்சுதான் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். உடனே வந்துருங்க. ஏன்னா நான் ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் இல்லைங்கிறேங்க, மனுஷனோட கனெக்ட் இல்லை, ஸ்பிரிச்சுவல். இப்ப நான் அடுத்த பிறவி பிறப்பேன், முனிவரா பிறப்பேன். இப்ப சாமியாரா இருக்கிறேன், அடுத்த பிறவி முனிவரா பிறப்பேன். இப்ப என்னோட பிறப்பு என்ன? ஆரம்ப காலத்தில் ஆடிய ஆட்டங்கள்லாம் பயங்கரம். நான் பெரிய ஆக்டர். உங்களுக்கும் ஆடுவதற்கு வாய்ப்பு. ஆமா, பக்குவம்ன்றது எந்த வயதுல? ஒரு சீடிங்க, திருவாசகம்னு ஒரு சீடி அது கொடுத்தாங்க. அது போட்டு காப்பி போட்டு கொடுக்க சொன்னாங்க. பாட்டை கேட்டேன், வந்துட்டேன். ஒரே பாட்டு தான், தொல்லை இரும்பிரிவி சூழ் கலத்தி பாட்டு. 51 பாட்டும் கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பெரிய ருத்ராஜம் வந்தது. அதே வருது. அப்பதான் பனிலிங்கம் போனான்றாங்க. பனிலிங்கம் போனா அங்க படுத்து தூங்கும்போது நீ வந்ததுக்கான காரணம் இதான், மகா ருத்ராட்ச லிங்கேஸ்வரர் தான் செய்யணும். அதுக்கு எங்க நான் தேடுவேன்? காசில இருந்து ஆள் அனுப்புறேன். காசில இருந்து வருது ட்ரெயின்ல. விழுப்புரத்துல போய் கார் எடுத்துன்னு வந்துட்டான். காசு இல்ல, காசே இல்ல. காசில போயிட்டே இந்த மாதிரி வேணுங்க, இந்த மாதிரி செய்ய போறாங்கன்னா ஒரு 5-6 மூட்டை 10 மூட்டை அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு செட்டியார் தான் அனுப்பிச்சு விட்டாரு. ஒண்ணுமே கேட்கல, காசே இது வரைக்கும் காசு கொடுக்கல. நினைப்பு சரியா இருந்ததுன்னா போதும். உங்களுடைய நினைப்பு கரெக்டா இருக்கும். ஒருத்தர் வந்து ஐயா முன்னாடி அழுகுறாங்க அப்படின்னா நீங்க பேசுவீங்களா? ஐயா அவங்களுக்கு பதில்? ஐயா தான் பதில் சொல்லுவார், நான் பேச மாட்டேன். எந்த அருவமா வந்து நான் ஐயா முன்னாடி கண்ணீர் விட்டா உடனே கல்யாணம் நடக்குங்க. கல்யாணம் ஆகலாம், இங்க கல்யாணம் நடக்குங்க.
குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்குங்க. படுத்த படிக்கையா இருக்கிறவங்களா? அவங்களையும் ஏஜ் போய் வச்சிருவாரு. அவ்வளோ ஆற்றல் மிக்கவர். இப்போ இறக்க போறாங்கன்னா சொல்லிவிடுவாங்க. ஒரு தம்பி ஆப்ரேஷன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறார். இருந்துட்டோன்னே அவங்க தாத்தா ஃபோன் அடிச்சு கேட்குறாரு, சுவாமி இந்த மாதிரி என்ன ஒரு 6 மாசம் மத்து சொல்றேன்ட்டா. ஆனா ஒரு 15 நாளே இருந்துட்டாரு. உடனே திருப்பி ஃபோன் அடிச்சு, சாமி நீங்க சொல்றதுக்கு அடுத்து 6 மாசம் பொறுத்து சொல்றீங்கன்னா பையன் தவறிட்டான் அப்படின்னு. சொல்லக்கூடாதுங்க, அதெல்லாம் சொல்லவே கூடாது. பிரம்ம ரகசியங்கள் எதுவுமே இறப்பை யாருமே சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு நேரம் பேசலன்னா நீங்க என்னைக்கு எப்ப இறக்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. வந்துடும், ஆனா சொல்லக்கூடாது, சத்தியம் வாங்கிடுவாங்க. எல்லாருக்கும் டேட்டு தெரியும் எனக்கு. இவங்க டேட்டு இன்னைக்கு இறங்கிடுவாங்க. ஒரு 1 hour என்கிட்ட கனெக்ட் இருந்தா போதும். ப்ளூடூத் மாதிரி தான். உங்க பாஸ்வேர்டு என் பாஸ்வேர்டை போட்டு விட்டுனா கனெக்ட் ஆயிடும். உங்க ஹிஸ்டரி நான் கடன்னு வரும். தெரிஞ்சாலும் நாசுக்கா சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாதுங்க. அது தெரிஞ்சிட்டா நீங்க ரொம்ப ஆடுவீங்க. புரியுதா? இத்தனை நாள் தான் இருக்க போறோம், இவ்வளவுதான் இருக்குது, இருக்கிற வரை சந்தோஷமா இரு. அமெரிக்கா போ, ஆஸ்திரேலியா போ, பிரான்ஸ் போ, இருக்கிற சொத்தெல்லாம் வீ, அவ்வளவுதான் இருப்போம். நான் சொல்றது புரியுதா? எல்லாத்தையும் அனுபவிச்சிருவான். கடக்குன்னு அனுபவிப்பான். உங்களுக்கு இன்னும் எனக்கு 10 நாள் தான் இருக்குது, 5 நாள் தான் இருக்குன்னு வர டிக்கு டிக்குன்னும். அதை ஒளிச்சு வந்ததினால்தான் இந்த மானுடம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. சொல்றது புரியுதா? மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டா? பயங்கரமா இருக்குங்க. ஒரு தம்பி, சின்ன தம்பி, உங்க கோயிலுக்கு வர ஒரு சூசைட் பண்ணிக்கிறார். சூசைட் பண்ணிட்டு நான் சொல்லிப்பேன், சூசைட் என்ன பண்ணக்கூடாது, சூசைட் பண்ணிட்டார். வாசப்பல்ல வந்து நிக்கிறார். சாமி தெரியாம இப்படியே வரும், நிறைய பேர் வருவாங்க சூசைட் பண்ணிங்க. இறந்த பிறகு நீங்க சூசைட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த நிப்பாங்க. இன்னும் கூப்பிடுவாங்க, தூங்க. நான் மட்டும் தான் தனியா தான் இருப்பேன். சப்போஸ் திருவண்ணாமலை அடியார் வந்தாங்கன்னா படுப்பாங்க பக்கத்து ரூம்ல. நான் இங்கதான் இருப்பேன். காலைல 3 மணிக்கெல்லாம் எழுஞ்சிக்குவேன். நைட் 8 மணிக்கெல்லாம் படுத்துருவேன். ஆகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ரூபா மலாட்டை தான். மணல்ல வறுத்த மலாட்டை தான் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி அது மட்டும் தான் சாப்பிடுறோம். ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். வேர்க்கல் அதுதான் ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பிடுறோம். கடந்த ஒரு 10 வருஷமா சாப்பிட்டு நைட். காலையில ஒரு தோசை நானே ஊற்றி சாப்பிடுவேன். மதியம் சாப்பாடு சாப்பிடுவோம், அவ்வளவுதான். கரெக்டா 8 மணிக்கெல்லாம் படுத்துருவேன். காலைல 3 மணிக்கு அதுதான் இருந்தாலும் சிஎம்ஏ கூட்டாலும் சிஎம்ஏ போன் அடிச்சாலும் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நம்ம இவர்கிட்ட தானே கடவுள் போட்டேன். என் லவ்வரே இவர் தானே, என் காதலனே இவர் தானே. நான் காதலி, காதலா இவர் தான். நவீன காலத்துல 8 மணிக்கு படுத்துறீங்க. உண்மைங்க. 8 மணிக்கு எனக்கு யாரும் போன் அடிக்க மாட்டாங்க. எல்லாம் இப்போ போன் பண்ணி கேட்டீங்கன்னா 8 மணிக்கு நான் அந்த நவீன காலம்னா என்னங்க இது? உங்களை நீங்க கவனிச்சுக்கணும். 10 மணிக்கு ஒரு போன் வருது, எமர்ஜென்சி, எடுக்கவே மாட்டேன். நீ செத்து போனாலும் எடுக்க மாட்டேன். அவங்க அடிப்பாங்க, எடுக்கவே மாட்டேன். எப்ப சிஎம்ஏ அடிச்சுக்க விட்டாலும் போக மாட்டேன். ரங்கசாமி சுவாமியே போன் அடிச்சுக்க விட்டாலும் எடுக்க மாட்டேன். 8 மணிக்குனா 8 மணிக்கு படுத்துருவோம். 3 மணிக்கு வந்துடும். 2:45 எழுஞ்சிடுவோம். இப்ப அந்த ஆத்மா கூப்பிடுறதுக்கு அது வந்து 9:30 மணிக்கு நான் தூங்கி நிற்கும் போது வரும். வரும்போது இந்த மாதிரி பண்ணிட்டேன், நீ பண்ண தப்பு அனுபவி. நேரம் புளிய மரத்துல அடிச்சு வைப்பேன். ரொம்ப சேஷ்டை பண்ணா டெய்லி வந்துச்சுன்னா புளிய மரத்துல எடுத்து அடிச்சு வச்சிட வேண்டியதான். புளிய மரத்துல எந்த காக்கா குருவி எதுவும் அண்டாது. தெரியுமா அது உங்களுக்கு? அண்டாது. அங்க பேய் தான் இருக்கும். இந்த ஆன்மா, கட்ட ஆன்மாக்கள்லாம் அங்க இருக்கும். ஆன்மா என்பது உண்மை. இந்த வாழ்க்கையோட ஆன்மா வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். முட்டையில பேர்லாம் எழுதுறாங்களா? அது புரியல, என்ன சொல்றீங்க? முட்டையில பேர்லாம் எழுதி போச்சு வச்சிருக்காங்க. அது பண்ணலாம். அது நிறைய இருக்கு. நிறைய கெட்டது நிறைய ஈஸியா செஞ்சிடலாம். ஒருத்தவங்க உங்ககிட்ட இருந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா திருமூலர் எந்திரம் இருக்கு. அந்த எந்திரம் எழுதி உங்க பேரை எழுதி உங்களுடைய பொருளை வச்சுட்டா போதும். ஒரு சவத்துக்கு தளம் இல்லை, நல்ல அடக்கம் செய்யப்பட்ட சவத்துக்கு பின்னால வச்சிட்டீங்கன்னா போதும், வேலை ஆயிடும். திருமூலர் சொல்லிக்கிறார். இருக்கு, மறைக்கப்பட்டு இருக்கு. எனக்கு சுவாமிக்கு சொல்லிக்கிறார். என் குருநாதரே அவர் தான். திருமூலர் தான் என் குருநாதர். பிளாக் மேஜிக்ன்றதை நம்புறீங்களா? உண்மை இருக்கு. இருக்கு. இரவுல மட்டும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. என்ன புரியல? இரவுல மட்டும் ஒரு பயம் இருக்கும். பயம் ஏன் இரவுல இருக்குன்னா, நான் சொன்னேன்ல, லைட் இல்லாம இருக்கணும். நான் இருட்டுல தான் இருப்பேன். ஆக்சுவலா வந்து டார்க் ரூம்ல நான் இருந்தேன். டார்க் ரூம் தெரியுமா? ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஆமா, டார்க் ரூம்ல பிலிம்
ஃபிலிம் ரெடி பண்ணி வாஷ் பண்ணி நான் எடுப்பேன். ஆ. அந்த ரூம்ல இருந்து இருந்து ஒரு 25 வருஷமா நான் டார்க் ரூம்ல இருந்துவேன். ஆனா இருட்டு எனக்கு பயம் இல்லை. டார்க் ரூம்ல போய் நின்று நீங்க பார்த்தா தெரியும், கத்திரிக்கோள் இங்க இருக்கு, ரோல் இங்க இருக்கு, வாட்டர் இங்க இருக்கு, இங்க இது சால்ட் இருக்குதுன்னு எல்லாம் தெரியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இருட்டா இருக்கும், நீங்க லைட் போட்டா ஃபிளாஷ் ஆயிடும். எது ஃபிலிம்? நான் ஃபிலிம் இருக்கிற காலத்துல சொல்றேன். புரியுதா நான் சொல்றது? அப்ப அந்த டார்க்ல நான் பழகி 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 டார்க்னா எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இருட்டுனா ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? இல்லாட்டி தலையில கை வைப்பீங்களா? திருநீர் போடுவேன், திருநீர் போடுவேன், ஆசீர்வாதம் பண்ணுவேன். நீங்க பண்ணா என்ன பவர் ஏறும்? பவர் ஏறும்னா அவன் கர்மாத்தை பொறுத்து தான் இருக்குது. நீங்க ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி ஊத்தி எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நான் அதுல பால் ஊத்துனா என்ன செய்யும்? எல்லாம் பாலாயிடும். என்ன ஆகும்? நீங்க ஃபுல் கிளாஸ் நிறைய தண்ணி இருக்கு, அந்த தண்ணி மேல நான் பாலை ஊத்துறேன், வெஞ்சிடும். நீங்க எம்டி கிளாஸா வந்தீங்கன்னா நான் ஊத்த தயாரா இருப்பேன். சொல்றது புரியுதா? நீங்க எம்டி கிளாஸா வரணும், அதுதான் இங்க வேணும். நீங்க நிறைய சிந்தனை நொறுப்பின்னு வந்திருந்தீங்கன்னா நான் ஊத்துற பால் என்ன ஆயிடும்? வெளியே போயிடும். ஸோ யூ மஸ்ட் கம் இன் எம்டி டம்ளர். இங்க வந்ததுன்னா எம்டி டம்ளர் வந்தா நிறைய லோட் பண்ணிக்கலாம். உங்களை எப்படி பாக்குறாங்க பப்ளிக்? சித்தர்ன்றாங்களா, சாமின்றாங்களா? சித்தர் தான் சொன்னேன். குருஜின்றாங்களா? சித்தர்ன்னுவாங்க, குருஜின்னுவாங்க, அகோரின்வாங்களா? அகோரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன பக்கத்து தம்பியும் கொஞ்சம் சுட்டியான அவரு கார்ல போய் நேர்கிறாரு. போய் என்ன சாமி எப்படிங்கிற என்ன அப்படி இப்படின்னாரு. ஒரு 2 நிமிஷத்துல ஒரு டயர் வெடிக்கணும் டம்முன்னு வச்சிருச்சு. சொன்ன இப்ப அடங்கி ஓடி இருக்கிறாரு. உண்மை. சில பேரை சொல்லிட்டோம். ரொம்ப என்ன ரொம்ப டார்ச்சர் சுவாமிகிட்ட கேட்பேன் என்னன்னு, இது நடக்கும் சொல்லி நடந்துரும். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். சிவனடியார் வாக்கு பலிக்காம இருக்காது. நம்ம திருஞான சம்பந்தரை 1,00,000 பேரை சமணரை 1,00,000 பேரை கழுமரம் ஏத்தி, கழுமரம் தெரியுமா? இப்ப இருக்கிற சிவனடியார் சும்மா பின்னால விட்டு வாயில எடுப்பாரு. திருஞான சம்பந்தர் செஞ்சாரு 1,00,000 பேரை. நாங்க இந்து மதத்தை பத்தி தப்பா பேசுறாங்களே, சும்மா இல்ல. நாங்க கூத்து என்னன்னு வச்சுங்க, கழுமரம் தான் ஏத்துவோம், பின்னால விட்டு வாய் வழியா தொங்க விட்டுருவோம். 1000 பேர் தொங்க விட்டுவோம். நாங்க சும்மா இருக்கணும்னா கலியுகம் அப்படிதான் இருக்கும்ன்றதுக்காக இருக்கிறோம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்து மதத்தையும் ஆண்டாளையும் சிவபெருமானையும் கந்த சஷ்டி கவசத்தையும் அசிங்கமா பேசுறாங்களா, அவங்க கழுமரம் ஏத்துவோம். ஏத்த சொல்லிக்கிற சாமி. ஐயா, இப்போ தெரிந்து செய்யும் பாவங்களுக்கு தண்டனை உண்டு, தெரியாமல் செய்யும் பாவங்களுக்கு தண்டனை உண்டா? கண்டிப்பா உண்டு. ஏன்னா எல்லா மதத்திலயும் பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்குன்ற. இதுல இல்ல பாவம். நம்ம இந்து தர்மத்துல பாவம் மன்னிப்பே கிடையாது. தண்ணி உப்பு குடிச்சா, உப்பு சாப்பிட்டா தண்ணி சாப்பிட்டே அடிக்கும். உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சே ஆகணும். நீங்க பாக்குறதுலே பாவம் இருக்கு, நினைக்கிறதுலே பாவம் இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்கள் எண்ணத்தால நீங்க நினைச்சீங்கனாலே பாவம். அது இந்து தர்மத்துல மட்டும்தான் இருக்கு, மத்த மதத்துல இல்ல. இந்த மதத்தை தோற்றுவித்தவர் எம்பெருமான், யாருதே தெரியும். அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்லன்றான். தோற்றமும் இல்ல, மறைவும் இல்ல, எக்ஸ்பிரியே இல்ல. கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சின்ன அறிவுரை என்ன? கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க தேவாரம் திருவாசகம் தான். எனக்கு பணம் வேணுமா, அதாவது ஒரு பதிகம் இருக்கு, டெய்லி அந்த பதிகத்தை படிச்சீங்கன்னா பொண்ணா கொட்டும். உண்மை, இந்த கலியுகத்துல கொட்டும். என்ன பதிகம்? இது அந்த பதிகம் நல்ல பதிகம், நான் சொல்றேன். வாசு தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையேன் ஏசல் இல்லையேன், இறைவனாயினீர் மறைகுள் மிழலையீர், கரைகுள் காசினை முறைமை நல்குமே. இந்த பாட்டை 10 வரிதான் இருக்கும், 2 10 வரி. நீங்க போய் கேட்டீங்களா, கூகுள்ல போட்டீங்களா, வாசு திறவேன்னு கேட்டீங்களா வந்துடும். பணம் கண்டிப்பா வரும். உனக்கு என்ன வேணுமோ ஒரு 48 நாள் உட்காந்து இந்த பாட்டை பண்ணீங்கன்னாலே வந்துடும். எப்படி வரும் சாமி சொல்லிட்டா வந்துருமா? சொல்றேன். ஒரு கண்ணாடி எடுத்துங்க, ஒரு ஆணி எடுத்துங்க, கீறுங்க, என்ன வரும்? சத்தம் வரும். அந்த சத்தம் உங்க உடம்பு என்ன செய்யும்? கொஞ்சம் வைப்ரேட் பண்ணும்.
ஒரு சத்தம் உங்க நித்து நித்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்குடா அப்படின்னு சொல்லுவல்ல, ஒரு சத்தம் ஒண்ணு இரிட்டேட் பண்ணும்போது ஒரு சத்தம் ஒண்ணு ஹாப்பினஸ் பண்ணுமா பண்ணாத, அந்த சத்தம் தான் இது. சொல்றது புரியுதா? வாசு தீரவே காசு நல்குவி சொல்றது இல்லையா? அந்த வாசு தீரவே காசு நல்குவி சொல்றாங்க இல்லையா? அந்த சவுண்ட் இட் வில் ப்ரிப்பேர் லாட் ஆஃப் எனர்ஜி ஃபார் யூ. நான் சொல்றது இல்லையா, எப்படி ஒரு கண்ணாடியில ஒரு ஆணி கேட்கும் போது சவுண்ட் வருதோ, அந்த சவுண்ட் எனக்கு காதுல போய் என் கூச்சுதோ, அந்த மாதிரி இந்த பாட்டு பாட 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 உங்க வாக்கே மாறும். இல்ல சமயம் எனக்கு செவ்வாதோஷம் இருக்கு, அது பண்ற இது பண்றாங்கன்னா, வேயுறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மித நல்ல வீணை தடவி அந்த பாட்டு பாடினீங்களே போதும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, காசு இல்ல, மனைவி கூட பிரச்சனை, இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இந்த பாட்டை பண்ண போதும் 48 நாள் கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஐயா உங்களை மாதிரி கொஞ்சம் குரல் அமைப்போடு பாடணும்ல, பண்ணாதான் நல்லா இருக்கும். கத்துக்கணும், தேடணும். நீங்க தேட தேடதான் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கிடைக்கும். அதை லவ் பண்ணணும். ஐயா மகிழ்ச்சி ஐயா உங்களை சந்திச்சது. ஐயனுடைய புகழ் உலகம் ஃபுல்லா போனதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். வந்து நீங்க இங்க பேட்டி எடுத்து ரொம்ப சந்தோஷம். நீண்ட ஆயிலும் சகல செல்வம் பெற்று இன்புற்று வாழுங்க. வான்முகில் வராது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோல்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கு ஓங்குக, நற்றமிழ் வேள்வி மல்க, மேன்மைகோள் சைவ நீதி விலகுக உலகமெல்லாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம். உங்களை யாராவது கோயிலுக்கு அழைக்கணும்னா அழைக்கலாமா? கண்டிப்பா கூப்பிடுங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க ஆன்மீகத்தில்? ஆன்மீகத்தில் நீங்க சொற்பொழிவு பண்ணுவேன். நீ யாருன்னு உனக்கு உருவம் வைப்பேன். எதுக்கு திருமணம் தரும்போது என்ன திருமணம், இந்து மதத்தின் திருமண சடங்குகள் என்னென்ன, அதை எப்படி செய்யணும், இந்து மதம்னா என்ன, ஏன் ஒரு ஒரு காரியமும் வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் சொற்பொழிவு பண்ணுவேன். தேவாரம் திருவாசகம் பாடுவேன். அதுக்கப்புறம் நீங்க கூட்டிங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு இலவசமா ருத்ராட்சம் கட்டுவேன். எப்போ கூப்பிடுவீங்கன்னு ஆசையா இருக்கு. யாராவது கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறவங்க ஐயாவை கூப்பிடுங்க. அவர் இலவசமாக ருத்ராட்சம் தந்து மக்களை மகிழ்ச்சி கொடுக்குறாரு. ஐயனுடைய புகழ உலகம் எல்லாம் பரப்பிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி.